நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, குவைத்துக்கு வந்ததுலேருந்து அவென்யூஸ் வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இடையில ஒரு வாட்டி போனோடனே சீக்கிரம் வெளியில் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு அண்ணன் நம்ம அவென்யூஸில் போய் சாப்பிட போகலாம், ஈவினிங் ஒர்க் முடிச்சோன்னே நேரம் அவென்யூஸ் வந்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஆஃபீஸ் முடிச்ச கையோட வெளியில் வேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி வேனில் இடையில நின்றலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து வேன் லேட் ஆகிடுச்சு. சரி டாக்ஸி பிடிச்சி போவோம்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து டாக்ஸியே வராத ஒரு ரோட்டில் போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரோடை பார்த்தா அப்படியே பலன்னு சோத்தை போட்டு சாப்பிடலாம் போல. நம்ம ஊரில் சொல்லுவாங்க அரபு நாட்டு ரோடெல்லாம் அப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ தான் அந்த ரோடு பக்கமே நான் பார்க்குறேன் இவ்வளோ நாள் வந்ததுக்கப்புறம். ஒரு வழியாக டாக்ஸி வந்துச்சு. டாக்ஸி கை நீட்டினா அவரும் நிப்பாட்டிட்டு எங்கே போனீங்க, நாங்கள் அவென்யூஸ் போகணும் அப்படின்னு சொன்னோம். சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அவென்யூஸில் இறக்கி விட்டாங்க. அவென்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பெருசாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. உள்ள வீடியோ எடுத்தோம் அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறையா அரபி லேடிஸ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால என்னால் பெருசாக வீடியோஸ் எடுக்க முடியல. அவுட்டர் லுக்கே பாருங்கள், குவைத்திலே வந்து பெரிய மால்னு சொல்லலாம். உள்ள ஒரு நாள் ஆகும். இப்போ நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோ பெரிய மால். ஸோ இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு தி அவென்யூஸ். உள்ளே போனோம் அப்படின்னா பயங்கர லக்ஸுரி மால் தான். சரி அப்படியே வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி ரெண்டு பேரும் நானும் என்னோட நண்பர் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எங்கிட்டு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு. எந்த இடத்துல சாப்பிட போகிறோன்னு நம்ம அதில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எப்படி போகணும், எவ்வளோ தூரம் போகணும், எங்கிட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலுக்காக அங்கங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அது இங்கே வர எல்லாருக்குமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் போகிறதுக்கு. ஒரு வழியாக ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே போயாச்சு. ஃபுட் கோர்ட்டு பார்த்தா நம்ம ஊரில் குட்டியோண்டாக தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. அதுலேயும் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் அந்த ஜூஸ் சுற்றிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு வந்து ரிலாக்ஸேஷன், அந்த மைண்ட் ரிலாக்ஸிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம நாசர் அண்ணன் வந்துட்டு முதல்ல கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது வெல்கம் ஜூஸை கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. அடுத்து வந்து சாப்பாடு வந்துருச்சு. என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான். ஆனால் எல்லாமே ஒரு ரகமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கெல்லாம். பாருங்களேன், பார்க்கவே ஏதோ அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டை திறந்து காட்டுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு முழு கோழியை நாளாக வெட்டி அப்படியே கேஎஃப்சி ஸ்டைலில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஸோ மைனஸ் எதிர்பார்த்தோம். மைனஸுக்கு பதிலாக கார்லிக் பேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது ஓகே தான். அது மைனஸ் டேஸ்ட்டுக்கு இல்லைனாலும் கார்லிக் பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு பர்கர் இருந்தது. அந்த பர்கரை பார்த்தோம் அப்படின்னா அது சாஃப்ட்னஸ்ஸே பயங்கர சாஃப்டாக இருக்குது. உள்ளே டிக்கா வச்சு அந்த எல்லோ கலரில் க்ரீமிலாம் வச்சு அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் கடித்ததில் வந்து அந்த பர்கருக்கு கொஞ்சம் புண்ணாகி போச்சு. ஸோ கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு மருந்து போட்டு தடவிட்டு மறுபடியும் இன்னொரு பக்கத்தை கடிக்கலாமேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டதுக்கப்புறம் கடிச்சா மறுபடியும் அந்த பேஸ்ட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. அதை முடித்த கையோடையே நம்ம ஜூஸ் ஐட்டம் ஜூஸு குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா பக்கத்தில் வந்து ஒரு கை கழுவுற இடம் இருந்துச்சு. அங்கே போனால் கை நீட்டினா டிஷ்யூ பேப்பர் வருது. எல்லா இடத்துலையும் டிஷ்யூ பேப்பர் இருக்கும். பிச்சு நம்ம மூஞ்சி தொடச்சிட்டு போவோம். கை நீட்டினா டிஷ்யூ பேப்பர் வருது. அந்த கை தொடச்சிட்டு அடுத்து வந்து ஜூஸ் குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா கிளாஸுக்கு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கிளாஸை கழுவிட்டு கை நீட்டினா ஐஸ் கட்டி வருது. இந்தா பாடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கை நீட்டினா டிஷ்யூ பேப்பர் வருது, கை நீட்டினா தண்ணி வருது, கை நீட்டினா ஷாம்பு வருது, எல்லாமே கை நீட்டினா வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ஜூஸ் வந்து இது ஒரு வாட்டி நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அன்லிமிட்டடாக குடிச்சிக்கலாம். நம்ம ஊரில் வந்து பிளானட் சோடான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடியே வந்து காஃபி மிஷின் இருக்கும். இங்கேயும் பே பண்ணிட்டு கப் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்லிமிட்டட் காஃபி வெரைட்டியாக இருக்கும். எவ்வளோ விதமான காஃபி வேணாலும் நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டடாக இருந்தாலுமே எவ்வளோ தான் குடிக்க முடியும். சரி காஃபி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் சுடுதண்ணி மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாற்றிக்கிட்டே அமுக்கிட்டோமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சுடுதண்ணி முக்கால்வாசி நிரம்பினதுக்கப்புறம் தான் அந்த பால் திக்காசின்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. சரி எடுத்துக்கொண்டு போய் குடிப்போம் அப்படின்ட்டு போனேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்பூனு, அந்த சக்கரை பாக்கெட்டு எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ சக்கரை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இது குடிக்கும் போது பார்த்தோம்னா நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய இடத்துல குடிக்கும் போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஒருவேளை இந்த இடத்துல உட்காந்து குடிக்க தான் நல்லா இல்லை போல. சோஃபாவில் உட்காந்து குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து குடிச்சாலும் அந்த சேரில் உட்காரும்போது என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே தான் அந்த சோஃபாலே இருந்துச்சு. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க, என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு நைட் அன்டைம் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவென்யூஸை விட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் திக்கி பேசிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.